அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட். ஒரே ஒரு A4 பிளாக் கலர் ஷீட் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு A4 ஷீட்டில் A4 கலர் ஷீட்டு, அது பிளாக் கலரில் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்லேயே வந்து திக்காக ஒரு ஷீட் இருக்கும். அதை நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லையாட்டி பிளாக் கலர் சார்ட்டில் கூட இந்த மாதிரி கட் பண்ணி கிராஃப்ட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இது நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் 5 பீஸு, ஸ்கொயர் ஷேப்பில் 5 பீஸ், ரெக்டாங்கிள் ஷேப்பில் 5 பீஸ், அடுத்து வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்ததில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்ததில் 2 கட் பண்ணி செமி சர்க்கிளில் ஒரு 5 பீஸ் அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம ஒரு கிராஃப்ட்டு செய்யலாம். இதில் வந்து நான் வந்து கரெக்ஷன் அந்த பென் இருக்கு இல்லையா, அதில் நான் அதை தான் வச்சு நான் செய்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பென் இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட் கலர் மார்க்கர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அக்ரிலிக் பெயிண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணுறதாலும் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு 3D அவுட்லைனர் இருக்கும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்கள்கிட்ட இருக்கோ, இத்தனை இருக்குது, இதில் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேர்ல் மெட்டாலிக் கோல்டன் கலர் இருக்குல்ல, இது பிளாக் கலர் ஷீட்டுக்கு மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட்டு, அதுவும் அழகாக இருக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்ஷன் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சிம்பிளான பேட்டர்ன் போட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம மைண்டில் என்ன தோணுதோ ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் போடுறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஒரு சர்க்கிளில் ஒரே மாதிரி போட்டாலும் ஓகே, 2 பேட்டர்ன் போட்டாலும் ஓகே, இல்லை அதுவே 3 போட்டாலும் ஓகே, உங்களோட இஷ்டம் தான். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து அந்த பெண்ணை வச்சு பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த கிராஃப்ட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிளாக் கலர் ஷீட்டில் செஞ்சுருக்கேன் இல்லையா, உங்கள்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருந்துச்சுன்னா, அதுக்கு பேக் சைடில் வந்து ஷைனிங்காக இருந்துச்சுன்னா, அந்த இன்விடேஷன் கார்டு வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்கும். அந்த கார்டில் கூட நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் கலர், அதாவது ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் கலரில் மார்க்கரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கும் அதுவும் இது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து இந்த ரீகரெக்ஷன் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய எல்லா வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த பிளாக் கலரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டை வச்சு நான் வந்து சின்ன சிம்பிளான பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப எதுவுமே கஷ்டமானது கிடையாது. போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து சில்வர் கலர் கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரில் வந்து சும்மா ஒரு ரோல் மாதிரி சுற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லாத பட்சத்துக்கு கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குச்சி இருந்தால் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேப்பர் இருக்கும் இல்லையா, பேப்பரை இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருந்ததுனால ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்ட் செஞ்சுருந்தேன். ராமநவமிக்கு வில் அம்பு செஞ்சுருந்தேன். அதில் செஞ்சதில் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு. நான் அதில் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரொம்ப லைட் வெயிட்டு தான். கீழே இதுவும் லைட் வெயிட்டு, அதுவும் லைட் வெயிட்டு. இப்போ அதுக்குள்ள வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ₹2 A4 ஷீட்டில் தான் செஞ்சுருக்கோம். அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நடுவில் நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை வேறு மாதிரி நீங்கள் டிசைன் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு A4 ஷீட், ஒரு யூனிக்கான கிராஃப்ட் ரெடி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.